யோவான் 14:1. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். யோவான் 14:1 இல் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள் என இயேசு சொல்கிறார். இதன் பொருள், சிரமமான மற்றும் குழப்பமான சூழலில் நடுவிலும் மனதில் பதட்டம், பயம் வராமல், இறைவன் மீதும் இயேசுவின் வார்த்தையில் மீதும் நம்பிக்கை வைக்கும் எண்ணத்துடன் இருக்க வேண்டும் என்று அவர் தமது சீடர்களை ஊக்கப்படுத்துகிறார். வசனத்தின் முக்கிய விளக்கம். இயேசு தன் சீடர்களை அவர் விரைவில் பிரிந்துவிடப் போகும் தருணத்தில் மகிதமான விசுவாசத்தை வலியுறுத்துகிறார். இறைவன் தன்னுடைய திட்டத்தில் எல்லாம் நல்லதற்கு நடைபெறும் என்பதால் மனம் கலங்கி அமைதிகளைய வேண்டாம் என்று கூறுகிறார். விசுவாசம் என்பது பிரச்சனைகளை சந்திக்கும் போது தைரியம் தரும் சக்தி. நீங்கள் தேவனை நம்புகிறீர்கள், அதுபோல என்னையும் நம்புங்கள் என அவர் அழைப்பு விடுகிறார். உங்கள் வாழ்க்கையில் பயன்பாடு. மனவளர்ச்சி, நிம்மதி, பயம் இல்லாத தூக்கத்திற்கும் தன்னம்பிக்கைக்கும் இறை நம்பிக்கை முக்கியம். அறியப்படாத வருகின்ற காலத்தின் பயம், வியாதிகள், சந்தேகம் அனைத்தையும் நம்பிக்கையின் மூலம் சமாளிக்க இயலும். கடவுளும் இயேசுவும் உங்களுக்காக பாதுகாப்பு, வழிகாட்டு இருப்பதாக உறுதி உங்கள் மனதில் அமைதி தரும். இந்த வசனம் வாழ்க்கை பாதைகளில் நம்பிக்கையும் மனநிம்மதியும் பெற ஊக்கமாக இருக்கிறது.